முல்ல 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 முல்லக்குடி பண்டி முல்லக்குடி மாப்பிள்ள நீ வேற லெவல் மாப்பிள்ள நீ தெரிஞ்சு 45-50 தந்துருவான்னு நினைக்கிறேங்க. ஹாய் மார். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கீங்க நம்புறேன். நீங்கள் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த மைலேஜ் டெஸ்ட் வீடியோ தாங்க. ஸோ இந்த வீடியோ நம்மளோட சேனல் யாராவது புதுசாக என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. ஸோ எங்கே ப்ரோ போனேன் இவ்வளோ நாள், என்ன ப்ரோ ஆச்சு, ஏது ப்ரோ ஆச்சு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து மோட்டோ லைலேருந்து ஒன்று கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ ஆக்சுவலாக நம்மளோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுங்க. இனி வந்து தாறுமாறாக அந்த விளாக் வரும். ஸோ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து விளாக் பண்ணலான்னு இருக்கேன். பட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரோ நீ ஒழுங்காக விளாக் போடு அப்படின்றதுலாம் எனக்கு புரியுது. பட் இனிமேல் அந்த மாதிரி நடக்க விட போகிறதும் கிடையாதுங்க. ஸோ மற்ற வந்து உங்களுக்கு மோட்டோ லைனில் வந்து கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ வாங்க வண்டி எடுத்து பார்க்கலாம். பட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற மைலேஜ் வந்து ரொம்ப எல்லாத்தோட வித்தியாசமாக பார்க்க போகிறோம். பட் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அது ஒரு காரணம் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து அப்படியே ஏன்னு சொல்கிறேன். ஆஹா எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆனால் எவ்வளோ அடி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்களா? பட் ஓகே, நோ ப்ராப்ளம் தான். நம்ம வந்து இப்போ போகிற வழியில் வந்து எங்கனக்குள்ள ஏதாச்சுன்னாலும் பார்த்துக்கலாம். ஸோ மணி எத்தனை ஆச்சு பார்த்தீங்கன்னா 5:53 ஆச்சு. ஐயோ இவனை வேறு இன்னும் காணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக வந்து இருட்டில் இன்றைக்கி நைட்டில் வந்து நம்ம வந்து லாக் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் இந்த ஃபோனில் என்ன எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஸோ நம்மளோட ஆடியோ வந்து இதில் தான் ரெக்கார்ட் ஆகும். பட் நம்மளோட வீடியோ வந்து கேமரா ரெக்கார்ட் ஆகுது. பட் வந்து அது வந்து நம்ம இன்னொரு ஃபோன் வழியாக வந்து ஆங்கிள் வந்து பார்த்துட்ருக்கேன். பட் வந்து இப்போ வந்து நீங்கள் கேட்ட ஆங்கிள் வந்து எப்படின்னா டேங்க்கும் தெரியும், ஹேண்டில் பேரும் தெரியற அளவுக்கு வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். பட் இன்னொரு ப்ராப்ளம் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பட் அப்போ தான் இந்த இன்னொரு ப்ராப்ளம் வந்து என்னன்றது வந்து தெரியும். 5 minutes later. டே அடைக்கிறாங்கண்ணே, இறங்கடா நீ. எங்கே பெட்ரோல் வந்து கடைசியில் எங்கே வந்து சம்பவம் ஆயிருக்குன்னு பார்த்தியா? சூப்பர். ஆக்சுவலாக நம்ம நினச்சது தாங்க அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு டைம் மட்டும். ஓகே ஃபைன். ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம் நம்ம பையில. ஆக்சுவலாக இங்கே பாருங்களேன், நட்டுங்குத்து ஏற்றத்தில் வந்து சம்பவமாக்கி விட்டான். இங்கேயே போட்டு இப்போ பெட்ரோல் ஊற்றினாலுமே ஃபியூல் ஃபுல்லாக பின்னாடி இருக்கும். 1 லிட்டர் பெட்ரோல் மதி பின்னாடி இப்படி சொல்கிறியா? ஹெல்மெட்டை மாட்டுறா நீ, ஏற்கனவே நீ லேட்டு. அந்த மாடிக்கிட்ட போயிட்டா கரெக்டாக இருக்கும்டா. ஓகே, கஷ்டப்படுத்த வேணாம் விடுங்க. ஐயோ முன்னாடி ஃப்ரண்ட்டு தேயிறது பிரச்சனை கிடையாது, கவுத்தி விட்டுறாமல் இருந்தால் சரி தான். ஆக்சுவலாக நமக்குமே ஃபால்ட்டு தான், கவுந்துருச்சுன்னா. பட் வண்டிக்குமே ஃபால்ட்டு தாங்க. பட் ஓகே, மாடிக்கிட்ட வந்தாச்சு. ஓகே, இதுக்கே மூச்சவங்க தான் ப்ரோனா வேகுதுங்க ஒரு மாதிரி. உள்ள மாஸ்க் வேறு போட்டிருக்கேன்னா. பட் கொடு. ஆக்சுவலாக டே இங்கே வாடா, இதான்டா டாஸ்கே. இப்போ எங்கிட்ட இருந்து ஊற்றுறது. ஆக்சுவலாக வந்து இங்கிட்ட வாடா. ஸோ 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி வந்து நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன்னு தெரியலையே. இப்படி வந்துடுமா? அட கடவுளே, என்னடா இது மாறிக்கு வந்த சோதனை. ஆஹா கீழே ஊற்றிட்டான், கொஞ்சம் கீழே ஊற்றிட்டீங்க. பட் நோ ப்ராப்ளம், விடுங்க பார்த்துக்குவோம். முல்லக்குடி பண்டி. ஓகே. ஆல்சோ ஓ ஃபோனா, நான் இங்கே கேட்குற மாதிரி பண்ணிட்டேங்க. பட் இந்த பாட்டில் வந்து தேவைப்படும். சீக்கிரம் மட்டும் வா. ஆக்சுவலாக ஐயோ ஒரு கோடு கூட வரலப்பா. இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டான் பார்த்தீங்களா? சீக்கிரம் உட்காரு. ஒரு கோடு கூட வரலைங்க. பட் நோ ப்ராப்ளம் விடுங்க. ஆக்சுவலாக இப்போ ஏறிடுவாங்க, ஏன்னா ஃபியூல் இருக்குல்ல. பட் வந்து அவன் இழுக்கிற அளவுக்கு ஃபியூல் வந்து இருக்கும் அதில். பட் வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து நம்ம பண்ண போகிற மைலேஜ் டெஸ்ட்டே வந்து கொஞ்சம் வந்து புதுசு தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஸோ வந்து ஹில்ஸில் வந்து இது வரைக்கும் வந்து மோஸ்ட்லி வந்து யாருமே வந்து மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணி போட்டுக்க மாட்டாங்க. பட் நம்ம இப்போ இருக்கிறதுமே ஹில்ஸ் தாங்க. ஆக்சுவலாக வந்து கொடைக்கானல் வந்து ஹில்ஸில் தான் இருக்கும். இல்லை, கொடைக்கானல் ஹில்ஸில் தான் இருக்குது. நம்மளும் கொடைக்கானல் இருக்கனால ஹில்ஸில் தான் இருக்கும். பட் வந்து ஹில்ஸில் வந்து எவ்வளோ தரோம் அப்படின்றது வந்து தெரியாது. பட் நிறையா பேர் வந்து போட்டிருக்க மாட்டாங்க ஹில்ஸில் வந்து இவ்வளோ தான் தருவானா அப்படின்ட்டு. நம்ம வந்து ஹில்ஸில் வந்து இப்போ வந்து செக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஒரே நிமிஷருங்க, ட்ரிப் 0 பண்ணிக்குவோம், அப்போ தானே தெரியும். எங்கே அங்கனே 0 பண்ணியிருக்கணும். பட் கொஞ்சம் கிட்டக்கில் வந்தாச்சு. இது அங்கனுக்குள்ளே 0 பண்ணி வச்சுருந்தது தான். ட்ரிப் ஏ இங்கே பாருங்க, 4 மீட்டர் தான் வந்திருக்கும். பட் வந்து இதில் இருந்தே ஓகேங்க, ட்ரிப் ஏவே நம்ம வந்து இது பண்ணிக்குவோம். ட்ரிப் பியும் 0 பண்ணிக்குவோமா?
சரி அதையும் ஜீரோ பண்ணி விடுவோம். அதில் ஒரு கணக்கு, இதில் ஒரு கணக்கு. 4 மீட்டர் தானே வந்திருக்கோம். ஓகேங்க. பட் வந்து 4 மீட்டர் தான் வந்திருக்கோம். 400 மீட்டர் 4 மீட்டரான்னு தெரியல. சரி ஓகே, 400 மீட்டருக்கு தான் வந்திருப்போம். நம்ம வந்து கியர் வந்து ஒரு 6th கியர் வரைக்கும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க, அது நோ ப்ராப்ளம். பட் வந்து ஸ்பீடுன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 40-50க்குள்ளே நம்ம வந்து க்ரூஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். ஏன்னா ஹில்ஸ் வந்து இறங்க போகிறோம் இப்போ. பட் இறங்க போகும்போது வந்து பெட்ரோல் தான் அவ்வளோக்கு செலவாகாது, நியூட்ரல் பண்ணிட்டு ஓட்டலாம் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. பட் வந்து அப்படி ஓட்டவே கூடாதுங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட இந்த ஹில்ஸு ஆக்சுவலாக வந்து ஹில்ஸில் வந்து நம்ம ரைட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கில் வந்து ரொம்பவே தேவை நமக்கு. பட் அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு ஆக்சுவலாக வந்து நியூட்ரு பண்ணிட்டு சாவி ஆஃப் பண்ணி வச்சுலாம் போகக்கூடாது. நம்ம வந்து கியர்லேயே இறக்குறது பார்க்கணும், கியர் கட் பண்ண கற்றுக்கணும். பட் வந்து ஹில்ஸில் ஓட்டும்போது இது எல்லாமே முக்கியம்தான். பட் ஓகே ப்ரோ, நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ரோ ஆச்சு, ஏது ப்ரோ ஆச்சு, நம்மளோட சேனல் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க வந்து கேட்பீங்க. பட் ஏன் வீடியோ போடல, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். பட் வந்து மே மந்த் அப்படின்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துக்குமே லீவ் விட்ருவாங்க. பட் எக்ஸாம் முடிஞ்சு வந்து லீவ் விட்றாங்களா, அந்த காரணத்தில் வந்து கொடைக்கானலுக்கு வந்து கூட்டம் வந்து ஏற ஆரம்பிச்சிருவாங்க. கூட்டம் ஏற ஆரம்பிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபுட் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன்னா, ஃபுட் கம்பெனியில் வந்து இப்போ என்ன அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஃபுட் வந்து இப்போ நார்மலாக நாங்கள் இது பண்ணுற மாரி ஃபுட் கம்பெனினா ஒரு ஃபுட் கம்பெனி தான். அது என்ன ஏதுன்றதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வேணால் சொல்லுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றது. கூட்டம் வர ஆரம்பிக்கும் வந்து எங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. பட் எப்படி சொல்கிறது அப்படின்னோம்னா கம்மியாக இருந்தோம், கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து லீவ் வந்து போடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ரெசல்யூஷன். அதை வந்து இருக்கிறதுலே வந்து ஆக்சுவலாக ஒரு 4 பசங்க வேலை பார்க்குறவங்க. 4 பசங்களில் வந்து நான் ஒருத்தன் மட்டும்தான் லீவே போடாமல் வந்து கடைசி வரைக்கும் வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஓகே, அதனால தான் அங்கே வந்து விளாக் வந்து கொடுக்க முடியல. இனிமேல் வந்து நான் ஒரு நாள் வந்து விளாக் போடலாம் அப்படின்னு இருக்கேன். பட் வந்து ரெகுலர்ஸாக வந்து வீடியோஸ் வரும், வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க. பட் வந்து இந்த ஃபீடு வந்து 50 தாங்க க்ரூஸ் பண்ணுறது. பட் வந்து மற்றபடி வந்து எக்ஸ்ட்ரா போனாலும் போனது தான். பட் ஓவர்டேக் வாங்கும்போதெல்லாம் எக்ஸ்ட்ரா தாங்க போகும், அதெல்லாம் கணக்கில் எடுக்காதீங்க. பட் எப்படி சொல்கிறதுனா ஒரு 50 to 60 நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஹில்ஸில் வந்து வண்டி ஓட்டுறீங்க அப்படின்ற பஸ்ஸில் வந்து சில்வர் ஃபால்ஸ் கிட்டே வந்தாச்சு. வண்டி இடத்துலேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்குதுங்க. ஸோ ட்ரிப் ஏல வந்து 1 கிலோமீட்டர்ஸ் வந்து காட்டுது. 3 கிலோமீட்டர் காட்டுது. ட்ரிப் 2ல் இங்கே பாருங்கள், காட்டு மாடு. ஆக்சுவலாக இதெல்லாம் ரேருங்க. ரேர்லாம் இல்லைங்க, ஸோ நார்மலுங்க. ரேருன்றீங்க பாருங்கள் இதை பார்த்துட்டு. ஆக்சுவலாக இப்போ எங்கே கிளம்பிட்டோம் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, ஸோ வத்தலகுண்டு வரையும் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் தான். 6 மணிக்கு இங்கேருந்து கீழே இறங்குறோம். கீழேருந்து மேலே ஏறி வர்றதுக்கு சம்திங் நோ ப்ராப்ளம், பார்த்துக்கோ விடுங்க. ஓகே, க்ளோஸ் போடணும்ப்பா. சாண்டைக்ஸ் தாங்க போட்டிருக்கேன். காலெலாம் இழுக்க ஆரம்பிக்குது, கையெல்லாம் குளிர ஆரம்பிக்குது. அதாவது மரத்து போகுதுங்க, எப்படி சொல்கிறது, ஃப்ரீஸ் ஆகுது, நல்லாவே ஃப்ரீஸ் ஆகுது. கிளைமேட்டும் ஒரு மாதிரி சில்னஸ் தாங்க. நம்ம வர நேரத்துக்கு மழை எதுவும் பெய்யாமல் நல்லது தான். ஆக்சுவலாக கீழேருந்து வர வண்டியில் எதுலேயுமே மழை துளிகள் வந்து பார்க்க முடியல. பட் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கிளைமேட்டு. இப்போ எக்ஸாஸ்ட் நோட் இருக்குது இங்கே. ஆக்சுவலாக வந்து இந்த மான்சூன் டயத்தில் வந்து வண்டி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாஸ்ட் நோட்டு தாங்க அப்படியே காதுக்கு ரதமாக இருக்குது. அதுலேயும் வந்து எனக்கு கியரில் மாற்ற தோண மாட்டேங்குது. இந்த செகண்ட் கியர் ஆக்சுவலாக வந்து மோஸ்ட்லி 3rd கியர் வரைக்கும் தான் போடவே தோணுது, அதுக்கு மேலேயே போக தோண மாட்டேங்குது. 4th கியர்லாம் போயிட்டுருக்கோம். 40-45 அந்த ரேஞ்சில் தான் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். போகிறோம், அப்பப்போ 50 போகிறோம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி போகணுமோ அந்தந்த இடத்துல அந்தந்த மாதிரி போய்க்குவோம். 7 கிலோமீட்டர் வந்துட்டோங்க. 7 கிலோமீட்டர் ஹில்ஸில் வண்டியை கூட அசால்ட்டாக சைடு வாங்கிட்டு வந்துடலாங்க. இந்த பஸ்ஸு லாரியை மட்டும் சைடு வாங்குறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள், ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நம்ம இது பண்ணலாம்னு நினைப்போம். இந்த இடத்துல வந்து ஏறி இருக்கலாம். ஆப்போசிட்டில் வந்து ஒரு டேனிங் இருக்குது, அந்த டேனிங்லேருந்து யாராச்சும் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. நானும் ஓவர்டேக் வாங்கினான்னு பார்க்குறேன். எப்படி சொல்கிறதுனா, ஓவர்டேக் வாங்கும்போது கொஞ்சம் ஸ்பீடாக அழுத்திடுறாரு. பாருங்க, நம்ம பெருமாள் மலை போகும்போது ஒரு மெயின் ரோடில் ஒரு ஸ்ட்ரைட் ரோடு வந்து வரும். அந்த ஸ்ட்ரைட் ரோடில் வந்து ஒரு அடிச்சு தட்டிடும், நாக் அவுட் பண்ணிடும். மோஸ்ட்லி வந்து ஹிடன் டேர்னிங்கில் வந்து யாருமே பஸ்ஸை ஓவர்டேக் வாங்காதீங்க. பட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நெட் ரோடு கிடச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் தட்டி ஓவர்டேக் வந்து வாங்கிடுங்க. பட் முன்னாடி வண்டி வரலன்ற கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் ஓகேங்க. பார்த்தாலே தெரியும் ஒரு 30-40, மோஸ்ட்லி வந்து 60 வரைக்கும் தான் நம்ம போகிறோமே, அதுக்கு மேலே போக மாட்டேங்கிறோம். நான் வந்து என்ன மைண்ட் செட்டில் இருந்தேன்னா, ஃபியூல் மோட்டர் அடியாயிரும் போல் இருக்குது, ரைட்டு நம்ம பண்ண வேணாம். அதேமாதிரி வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின வண்டினே சொல்லலாம்.
பட் அப்படி ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு வண்டி வந்து மைலேஜ் வந்து இவ்வளோ தான் தருதா அப்படின்னு வந்து நமக்கு மனசு சங்கட்டமாயிடக்கூடாது, மனசு கஷ்டமாயிடக்கூடாது இல்லைங்க. பட் அந்த ஒரு காரணத்தினால தான் நான் பண்ணாமல் தான் இருந்தேன். பட் இப்போ பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, நம்மளை பார்த்து வந்து இப்போ வந்து என்ன ஸ்டோனர் வச்சிருக்காரு நம்மகிட்ட ரிவ்யூ கேட்போம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து மைலேஜ் கேட்பாங்க. நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்லிட்டு இருப்பேன், 30-35 தரும் ப்ரோ, இல்லை 20-25 தரும் ப்ரோ அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து இவன் எவ்வளோ தான் மைலேஜ் தரான் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு இது ஐடியாவாக சொல்ல முடியாது. இவ்வளோ தான் தருவான் ப்ரோ, நீங்கள் இது போகலாம் இல்லை 160 போகலாம் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ண முடியல என்னால். பட் வந்து இப்போ இவ்வளோ தான் மைலேஜ் தரான்னா ஹில்ஸுக்கு வந்து எனக்கு இவ்வளோ தரான் ப்ரோ, பிளைன்ஸுக்கு வந்து இவ்வளோ தருவான்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன் இல்லைங்க. ஸோ நம்ம மாப்பிள்ள வந்து நல்லா தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம்லங்க. பட் அந்த ஒரு காரணத்தினாலையும் நிறைய பேர் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. பட் மோஸ்ட் கமெண்டே மைலேஜ் என்ன அதில் வந்து நம்ம பசங்க இருக்காங்க. பட் அவங்களாம் வந்து மைலேஜ் டெஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பசங்கன்னா நம்ம ஃபேமிலியால் நீங்கள் தாங்க, வேறு யாரும் இல்லை. 11 கிலோமீட்டர் வந்திருக்காங்க நம்ம வண்டி பெட்ரோல் ஊற்று 1 லிட்டர் ஊற்றுனதுலேருந்து. இருட்டுறதுக்குள்ளேயுமே முடிச்சிடலாமா அப்படின்னு வந்து தெரில. பட் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் இதாகவே போகிறேங்க. பட் வந்து நெக்ஸ்ட் ரைடு எங்கே போகலான்னா 2 இடம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ராமேஸ்வரம் டூலாம் இல்லை, ராமேஸ்வரம் அல்லது வந்து கேரளா போகலான்றீங்க. கேரளா வந்து எந்த பிளேஸ்ன்றதை நான் வந்து இப்போ ரிவ்யூல் பண்ணல. பட் வந்து நம்ம போகும்போது வந்து நான் சொல்கிறேங்க. பட் உங்களுக்கு வந்து ராமேஸ்வரம் இல்லை கேரளா 2 வந்து நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் வந்து உங்களுக்கு வந்து ராமேஸ்வரம் போட்டுமா கேரளா போட்டுமா அப்படின்றத மட்டும் கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள். பட் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து தெரிவிக்க விடுங்க. நம்ம பசங்க எத்தனை பேர் என்எஸ் வெறியனாக இருக்கீங்கன்னு பார்ப்போம். பட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஒரு ஃபயர் எமோஜி மட்டும் விட்டு போங்க, NS 200 அப்படின்னு போட்டு. பட் வந்து எவ்வளோ பேர் நம்ம ஆக்சுவலாக வந்து எனக்கு NS பிடிக்கும், NS மாரி எனக்கு பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ 1 வார காலமாக இவனை வந்து நான் பெட்ரோலே ஊற்றாமல் இவனை வச்சு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ட்ரை ஆவேனான் இருந்தான். இன்றைக்கி தம்பி வீட்டில் இறக்கிட்டு மேலே ஏற்றுனேன், ட்ரை ஆகி அடைச்சிட்டான். நான் அதாங்க எதிர்பார்த்தேன். ஃபுல்லாக அடைச்சதுக்கப்புறம் தான்டா அவனுக்கு தம்பிக்கு வந்து நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து பெட்ரோலே ஊற்றணும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து நம்ம மாப்பிள்ளை அதில் விட்டு தான் தரல. மாப்பிள்ளை கரெக்டாக ட்ரை ஆகி ஃபுல் ட்ரை ஆகி வந்து 2 டைம் செல்ஃப் அடித்தோம், 3ஆவது டைம் செல்ஃப் அடித்தோம். வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டோம். பட் அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபியூல் ஊற்றிட்டு நம்ம வந்து கிளம்புனோம். பட் வந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வந்து எவ்வளோ தருவான்னா கெஸ்ஸிங்கில் சொல்கிறது இல்லைன்னா வேணாங்க. நான் அப்புறம் எப்படின்னா ஒரு கெஸ் பண்ணி நான் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு, பட் ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆசை ஆக்கிட்டு, பட் வந்து இவ்வளோ தான் தரானா அப்படின்ற போது வந்து மனசு வந்து ரொம்பவே கஷ்டமாக போயிடும். பட் வந்து வேணாம். அப்பா அந்த 1 லிட்டர் பெட்ரோல் இருந்தாலும் அந்த ஸ்மூத்னஸ் இவனால தான் கொடுக்க முடியுது. டேங்க் ஃபுல்லாக இருந்தாலும் அந்த ஸ்மூத்னஸ் இவனால தான் கொடுக்க முடியுது. என்னடா டே மாப்பிள்ளை, நீ வேறு லெவல் மாப்பிள்ளை. நீ உண்மையிலே சொல்கிறீங்க. என்ன தான் எவ்வளோ பைக்கு, நான் ஆக்சுவலாக வந்து எனக்கு நிறையா பைக் வாங்கணும்னு ஆசை தான். எவ்வளோ பைக் வாங்கினாலுமே நம்மளை மாப்பிள்ளை வந்து விட போகிறதே கிடையாது. நமக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச சொந்தமே நம்ம மாப்பிள்ளை தான். யாருமே நம்ம கூட இல்லாத போது நம்ம கூட இருந்தது நம்ம மாப்பிள்ளை தான். பட் என்னோட எப்படி சொல்கிறதுனா எமோஷ்னலுங்க, ரொம்ப எமோஷ்னல் நம்ம மாப்பிள்ளை. 18 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஆக்சுவலாக பண்ணக்காடு போவோம், பண்ணக்காடுலேருந்து டம்பார் வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். போயிடுவான், என்னை கூப்பிட்டு போயிடுவான். இவனை பற்றி எனக்கு தெரியாதான், என் மாப்பிள்ளை அதுக்கு மேலேயே வருவோம். ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோன்னா, ஓகே ஃபைன் போருங்க, நம்ம ஒரு 25 கிலோமீட்ரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம இது பண்ணுவோங்க. திரும்பி வந்து நம்ம அடித்து மேல் பக்கம் ஏற ஆரம்பிச்சிடும். பட் வந்து ஆக்சுவலாக வந்து பெட்ரோல் அடைச்சி வழியில் நிற்கிது அப்படின்ற பஸ்ஸில் வந்து நம்ம வழியில் வந்து பெட்ரோல் ஊற்றிட்டு வந்து நம்ம அப்படியே இது பண்ணி இது அப்படியே கிளம்பிடுவோம்னு சொல்கிறேன். பட் வந்து பார்ப்போம். 20 கிலோமீட்டர்ஸ் வந்து வந்துட்டோங்க. இப்போ 22 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. ஹயாபுசாடா இங்கே பாரு 900. 900 ஹயாபுசா வேறு லெவலுங்க. பட் உண்மையிலே சொல்கிறேங்க, நம்ம சொந்த ஊரில் சூப்பர் பைக் எடுத்து நம்ம ஓட்டுவோம் கூடிய சீக்கிரத்தில். பட் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பல நாள் கனவுன்னே சொல்லலாம். அவங்க கூடயே போனால் எக்ஸாஸ்ட் நோட் கேட்டே போகலாம்ல. எனக்கு அப்படி ஒரு பக்கம் மைண்ட் ஆகிடுச்சுங்க. பட் சார் யூட்டன் போடலாமான்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பட் நம்மளும் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் எடுத்துகிட்டு இதே ரோட்டில் போவோம். அப்போ வந்து நான் சொல்கிறேங்க, எப்படி சொல்கிறது, எனக்கு சிந்தனை ஃபுல்லாக சூப்பர் பைக் மேலே போயிடுச்சுங்க. பேச்சு வர மாட்டேங்குது எனக்கு, அதுதான் உண்மையே. ஓகே வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுறதுல தப்பே இல்லை. வெயிட் பண்ணி கிடைக்கிறதுல தானே நமக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த விஷயத்தில் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே எனக்கு வெயிட் பண்ணி கிடைக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே கிடச்சதில்லை இது வரைக்கும். கிடச்சிருந்தா வேணால்
எப்படி சொல்கிறது, கிடச்சிருந்தாலும் நான் அந்தளவுக்குலாம் அதை பெருசாக எடுத்துருக்க மாட்டேங்க. பட் ரொம்ப நம்ம வெயிட் பண்ணி ஆசைப்பட்டு ஒன்று வாங்குகிறோம், எப்படி சொல்கிறது, ஒரு பர்சன் நமக்கு கிடைக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்பவே உண்மையிலேயே வேறு லெவல் பியூட்டிஃபுல்லான இதுதாங்க. ஆக்சுவலாக நம்ம பண்ணக்காட்டுக்கிட்ட வர போகிறோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸாக்டாக வந்து சொன்னதே தாங்க 25 கிலோமீட்டர் தான். நம்ம 600 மீட்டர்ஸ் வந்து வந்திருக்கோம். பட் வந்து இன்னும் 400 மீட்டர்ஸ் வந்தோம் அப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம பஸ்ஸில் வந்து போயிட்டோம். அப்படின்ற பஸ்ஸில் வந்து 25 கிலோமீட்டர் நம்மளோட இது ஆக்சுவலாக பண்ணக்காடு வந்துட்டாங்க. பண்ணக்காட்டு பிரிவுகிட்ட ஆக்சுவலாக பண்ணக்காட்டு பிரிவுகிட்ட தான் 25 கிலோமீட்டர்ஸ்னு நினைக்கிறேன். பண்ணக்காட்டு கிலோமீட்டர் கீழெல்லாம் போனோம் அப்படின்னோம்னா பட் தாண்டி குடிக்கி பண்ணோன்னே ஸோ 3 கிலோமீட்டர்ஸ் தானாங்க. உள்ளே போய் பார்த்து வந்துடுவோமா? பொறுங்க, உள்ளே போனதே இல்லை தானே? நீ போயிருப்பேன், நான் போனதில்லை. சரி, நான் போனதில்லை, வா போய் பார்த்துடுறோம். ஆக்சுவலாக வந்து பண்ணக்காடு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். பண்ணக்காட்டுக்குள்ளே வந்து நான் போனது கிடையாது. பட் பெருசாக இன்றைக்கி வந்து போய் பார்ப்போம். பட் இந்த ரூட்லாம் எனக்கு புதுசுங்க, போனதே இல்லை. நம்மக்கிட்ட இன்னும் 2 லிட்டர்ஸ் பெட்ரோல் இருக்குதுங்க. பட் இப்போ வண்டி அடைச்சி காலியானாலுமே நம்ம வந்து ஊற்றிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். ஓகேங்க, பண்ணக்காட்டு ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒரு பாதி அளவுக்கு போவோம், திரும்பி ரிட்டன் ஆயிடுவோம். இந்த 30 கிலோமீட்டர் ரவுண்ட் ஆனே ரிட்டன் ஆயிடுவோம். 30 கிலோமீட்டர் ரவுண்ட் ஆனே 30 கிலோமீட்ரு 27 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 30 கிலோமீட்டர் ரவுண்ட் ஆனே அப்படியே கிளம்பிடுவோம். போவோம். காசாக போனோமா? பெட்ரோல் தானே. போவோம். காசாக போனோமா? காசு பணம் தான் பெட்ரோலே வாங்க முடியும். அதை மறந்துட்டோம் பார்த்தீங்களா? ஸோ ஆக்சுவலாக இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்து நம்ம உள்ளே வந்து போகலாம். பட் போயிட்டு அப்படி ரிட்டன் ஆயிடுவோங்க. திரும்பியுமே இப்படி ரிட்டன் ஆயிடுவோம். ஆல்மோஸ்ட் வந்து கிளம்பியாச்சுங்க. பட் ஏன் அப்படின்னோம்னா ஸோ அதுக்கு மேலே போகிறோம் அப்படின்னோம்னா குளிர் வேறு. பட் இன்னொரு ரீசன் என்னென்னா, எப்படி சொல்கிறது, ரோடே ஒரு மாதிரி அடர்த்தியாக கிடக்குதுங்க. பட் ரொம்ப காட்டு வழி தான். என்னது? அதான்டா வைசர் மூடி தான்டா ஓட்டிட்டுங்க அப்பா தான் இருந்தே. மேலே போயிடுவோம்டா. வழியில் எங்கேயாச்சும் அடைச்சிதுன்ற பஸ்ஸில் வந்து டக்குன்னு ஊற்றிட்டு அப்படி கிளம்பிடுவோம். ஆக்சுவலாக வந்து இப்போ மேலே போகிறோம் தான், அடைச்சிருச்சுன்னா மேலே வந்து லைட்டு எதுவுமே இருக்காது. டார்ச் லைட் மட்டும்தான் அடிச்சு நம்ம வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம். பட் இனி தட்டுவோம். பட் 34 கிலோமீட்டர் ஆச்சுங்க டோட்டலாக. பட் 34 கிலோமீட்டர் வந்து ஓடிருக்கான் பையன். எனக்கு என்னடா இப்போ மைண்ட் செட்னா, ஒரு பக்கம் பேட்டரி திந்துருமேனு ஒரு பக்கம் மைண்ட் செட். இரா நாங்கள் போகும்போது தான் நீ குறுக்க வருவியாடா சின்ன பிள்ளை. ஒரு பக்கம் பேட்டரி தீர்ந்து போயிருமோ, கேமரா டெட் ஆயிருமோன்னு ஒரு பக்கம் இதாக இருக்குது. பெட்ரோல் இன்னும் பரவாயில்லையே ஓடிக்கிட்டு இருக்குதேன்னு ஒரு பக்கம் மைண்டு ஜாலியாக இதாக இருக்குது. ஒரு பக்கம் எப்படி சொல்கிறதுனா, ஒரு பக்கம் கேமரா எதுவும் இதாகிடப்போகுது, பேட்டரி தீர்ந்து போயிடப்போகுது. பேட்டரி இருக்குது தான், ஆனால் கழட்டி மாட்டணும் அப்படின்னா இந்தமாரி இடத்துல வந்து அது வந்து ஆகாத காரியம்தான். அப்புறம் வந்து இன்னொரு மைண்ட் செட் என்ன அது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஆக்சுவலாக வந்து 35 கிலோமீட்டர் ஓடியுமே பரவாயில்ல, ஹில்ஸில் நமக்கு இவ்வளோ மைலேஜ் தரானே அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட் ஆகுது. ஆக்சுவலாக ஹில்ஸை போகிறதுக்கிட்ட அளவுக்கு இல்லை ப்ரோ, நீ 50-60லேயே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குது, அதனால் உனக்கு மைலேஜ் தரலாம் ப்ரோ மேபி அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். ஹில்ஸை போகிறதுக்கிட்ட அளவுக்கு வந்து 60 வரைக்கும் தாங்க ஸ்பீட் லிமிட்டு. பட் நீங்கள் அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா கேஸு உங்கள் மேலே, ஓகேவா? அதை எப்படி ப்ரோ கேஸ் போடுவாங்க? ஒன்று உங்களை பிடிச்சாங்கன்னா ஏன் இவ்வளோ ஸ்பீடுன்னு சொல்லி ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லி கேஸ் போடலாம். பட் வந்து நீங்கள் வந்து இப்போ வீடியோ இப்படி இந்த மாதிரி மோட்டர் லாக் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு ஆட்டி சட்டி போயிட்டுருக்கீங்க ஒரு இதில் அப்படின்னா உங்கள் மேலே வந்து இப்படியும் கேஸ் போடலாம். ஏன்னா வீடியோ ஆதாரம் வந்து உங்களோட வீடியோ ஆதாரமே இருக்குது, நீங்களே வீடியோ ஆதாரம் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. பட் இந்த மூலியமாக உங்களுக்கு வந்து ஃபைன் போடலாம். பட் அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து ஹில்ஸில் வந்து ஒரு 60 வரைக்கும் தான் ஸ்பீட் லிமிட் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அது வந்து தெரில, சம்திங் எனக்கு சரியாக தெரியல. பட் வந்து அங்கங்கே வந்து ஸ்பீடு வந்து அந்த இத்தனை ஸ்பீடில் தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. பட் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம கொடைக்கானல் இங்கேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்குது. பட் ஓகே 38 கிலோமீட்டர் ஓடிச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட போகுது. பட் வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து இது ஆகலை. அடைக்குதுரா, அடைக்க ஆரம்பிக்கிறான் பையன். 40 வந்துட்டான். 40 கிலோமீட்டர் வந்துட்டான். ஏண்டா இவ்வளோ மைலேஜ் சரிவியாடா மகனே? சரி இப்போ இவனே ஹில்ஸில் மகனேன்றேன். இப்போ மேலே ஏதாச்சும் ஊர் வந்தாங்க வந்து அடைச்சானா கரெக்டாக இருக்கும். 41 கிலோமீட்டர் ஓட்டினான் அசால்ட்டு ஆல்மோஸ்ட். ஸோ எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா 42 கிலோமீட்டர் ஓட போகிறாங்க. ஸோ ஓடி முடிக்க போகிறாங்க. பட் ஓகே ஃபைன். நான் எதிர்பார்த்தது ஒரு 35 தருவோம் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன்.
கிடையவே கிடையாது. இவன் அதையும் தாண்டி ஜாஸ்தியாக தருகிறான். 42 தந்திருக்கான். இத்தனைக்கும் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு 60 வரைக்குமே க்ரூஸ் பண்ணிங்க. 60 வரைக்கும்னா அப்பப்போ 60 போனோம், பட் 40லே வந்து க்ரூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்படி ஓட்டினா தருமே ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து கிடைக்கும், கேட்கும். பட் வந்து ஹில்ஸில் வந்து ஆக்சுவலாக மோஸ்ட்லி எப்படி சொல்கிறதுனா ஒரு 4th கியர் வரைக்கும் தான் நான் போட்டே ஏறுவேன். பட் வந்து அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே தட்டி தான் ஏறுவேன். நான் எதிர்பார்த்ததோட எக்ஸ்ட்ராவே தந்துட்டாங்க செல்லாக்குட்டி. ரெயின் கார்டெலாம் ஆர்டர் பண்ணிட்டேன்டா. வந்தனே நம்ம எடுத்துகிட்டு கேரளாவாவது இல்லை ராமேஸ்வரமாவது போயே ஆயிரும். பட்ஜெட்டை பொறுத்துங்க. பட் 6000 வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்ற பஸ்ஸில் வந்து நம்ம வந்து கேரளா போயிடலாம். 4000 ரெடி பண்ணுறோன்ற பஸ்ஸில் வந்து நம்ம ராமேஸ்வரம் போயிடலாம். அடைக்கிதுரா இந்த லேஸாக அடைக்கிறோம். லேஸான நான் அவனுக்குள்ள இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அடைச்சான். எனக்கு தெரிஞ்சு 45-50 தந்துருவான்னு நினைக்கிறேங்க. அடைக்கிறான்டா. அந்த கியர் ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுத்து கியர் மாதிரி இருக்கு, நம்ம இது பண்ணுறோம் பார்த்தியா, ஷிஃப்ட் பண்ணிட்டு இது பண்ணி திறக்கிறோம் பார்த்தியா, அப்போ அடைக்கிறோம். ஓகேங்க, அடைக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 45-49 கொடுப்போம் போல இருக்குது. என்னது என்ன ஸ்டூடெண்ட் இவ்வளோ மைலேஜ் தருமா ப்ரோ, நீ 10லே ஓட்டிருப்ப ப்ரோ அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர். அதான் கிடைக்கும். இங்கே பொறுங்குங்க. கேமரா நல்ல வேலைக்கு சாகலைங்க, வீட்டோட தான் இருக்குது. சைடு வாங்க முடிஞ்சால் வாங்கிட்டு போவோம். கேமரா டெத்துரா. ஆக்சுவலாக வந்து மைக் எடுக்கும். மைக் ஏன் எடுக்குது அப்படின்றனா ஆக்சுவலாக வந்து கேமராவுக்கும் இது கேமரா வந்து வீடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணுது, கேமரா வந்து ஆடியோ தனியாக, சரி ஃபோன் வந்து ஆடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணுதுங்க. ஆல்மோஸ்ட் 50 கிலோமீட்டர் தான் வருது. 5 minutes later. ஸோ ஆல்சோ நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 53.5 மீட்ரு, அதாவது வந்துங்க 53 கிலோமீட்டரும் ஒரு 500 மீட்டரும் வந்து ஓடி இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து பெட்ரோல் நம்ம வந்து அடைச்சி நின்றுச்சு. இங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக தெரியும் ஸ்டார்ட்டே ஆகலாம் வண்டி. ஓகேங்க, ஸோ நம்மளோட மைலேஜ் டெஸ்ட்டோட வீடியோ என்னென்னா ஆக்சுவலாக எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடுவு காட்டுக்குள்ள நிற்கிறோங்க. இங்கே பாருங்களேன், ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நடுவு காட்டுக்குள்ளே லைட்டே இல்லை. பட் இந்த வண்டி போகிறனால தான் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. பட் அங்கே தான் நின்றுருக்கோம். பட் இப்படி ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பட் வந்து 53 கொடுத்துருக்குங்க நமக்கு NS200. ஸோ வந்து ஹில்ஸில் வந்து யாருமே செக் பண்ணி மோஸ்ட்லி வந்து போட்டதில்லை. நம்ம தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து செக் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். பட் வந்து எனக்கு வந்து சரியாக தெரியல. பட் நம்மளோட சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. பட் நெக்ஸ்ட் வந்து NS200 பற்றின வீடியோ வந்து என்ன வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்து வந்து ரைடுக்கு வந்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ ஒரு நாள் வந்து நம்மளோட சேனல் வந்து விளாக் வந்துடும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுக்குங்க. ஸோ பார்த்து சேஃபாக வண்டி விட்டுங்க. ஸோ ஹெல்மெட் போட முடியாதுங்க. ஸோ டாட்டா பாய் பாய்.